welcome back to our channel. I hope everyone's doing good and we are doing good. And today in this video we are going to see one of the most disturbing novels I have ever read in my life. And while reading a book or while watching a movie, we usually imagine ourselves as the character in that book or novel, or that movie. But we try to see the world from their shoes. But have we ever wondered about the authors? What made the authors to write this character or இந்த என்டையர் திங்மே வந்து ஜஸ்ட் ஐடியாவா இல்லைன்னா வந்து ஃபேக்ட்ஸில் வந்து அங்கங்கே வந்து லைட்டாக டிங்கரிங் வேலை பார்த்து நமக்கு வந்து இது நாவலாக கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரிலாம் வந்து யோசிப்போம். அதுவும் வந்து இந்த மாதிரி த்ரில்லர் இல்லைன்னா வந்து மிஸ்ட்ரி நாவல்ஸ் வந்து நாவல்ஸ் எல்லாம் மூவிஸ் பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதே வந்து நமக்கு ஒரு புக்காக கொடுத்தா இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் நாவல்ஸ் எழுதுகிற ஒரு ஆத்தரோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட பிரெயின் எப்படி இருக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்க, அதை வந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ளேருந்து அப்படிலாம் வந்து யோசிப்பாங்களா, இல்லாட்டி வந்து ஜஸ்ட் அவங்களோட பிரெயின் நார்மலாகவே அப்படிதான் யோசிக்குமா, இல்லாட்டி வந்து அவங்க ஐஆர்எல்லே வந்து அப்படிதான் இருப்பாங்களா, அதை தான் வந்து நமக்கு லைட்டாக அங்கங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணி நமக்கு புக்காக கொடுக்குறாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து தோணும். ஸோ இதையே வந்து ஒரு புக்காக கொடுத்தா அப்படி இருக்கும். அதுதான் வந்து ஒரு புக். அந்த புக்கோட நேம் தான் வெரிட்டி, VERITY. இந்த புக் வந்து எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா, லைக் மேம் இனிமேல் வந்து நான் இந்த தெரில லைக் இந்த புக்னாலேயான்ட்டு இல்லை, பட் நான் அந்த த்ரில்லர் ஆர் மிஸ்ட்ரி நாவல்ஸ் மிஸ்ட்ரி ஆர் இந்த மாதிரி இதை வந்து பார்க்கறது ரீட் பண்ணுறதே வந்து நான் விட்டுட்டேன். யா let's just see about this book, about this novel called Verity. ஸோ இந்த புக்கோட ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோவன் வந்து அவளோட mid-20s வந்து இருப்பா. ஸோ இவளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்க ஒரு ரைட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவளோட புக்ஸ் எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பராக இவளுக்கு எந்த ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட் எதுவுமே வந்து அவளோட புக்ஸ் எதுவுமே வந்து இவளுக்கு கொடுத்துருக்காது. அண்ட் இவளோட லைஃப் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக போயிட்டுருக்கும். இவளோட அப்பார்ட்மெண்ட் வந்து லீஸ் முடிஞ்சிருக்கும். இவ அந்த பிளேஸ் விட்டு வெளியே போகணும். இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து சரியான ஏகோலாக இருப்பான். இவளோட லைஃபே வந்து மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இப்படி இருக்க இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் வந்து இவளுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும். அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு புக் ரைட்டர் அவங்களோட ஒரு ஃபேமஸான சீரீஸோட லாஸ்ட் பார்ட் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஒரு ஆஃபர் வரும். இவ வந்து அந்த ஆத்தரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஆஃபர் வரும். இவளுக்கு வந்து ஆப்ஷனும் கிடையாது. பட் இவளுக்கு வந்து ஹெசிடேட் பண்ணுவாள். ஏன்னா அவள் வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டருன்றதை விட இப்போ நம்ம வந்து சிம்பிளா ஒரு 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 குட்டி பிளாட்டை வந்து ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த 4 பேரும் வந்து டிஃப்ரெண்டா வந்து கொடுப்பாங்க. அவங்களோட ஓன் எமோஷன்ஸ் போட்டு அதை வச்சு நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதுவும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு each and everyone has their own way of telling stories. So way of telling stories or writing things. ஸோ அப்படி இருக்கப்போ இவளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு லோவனுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஸ்டில் இவ வந்து அப்படியே ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்பதான் வந்து ஜெர்மின்ற கேரக்டர் வந்து உள்ளக்க வராரு. ஸோ இந்த ஜெர்மின்ற கேரக்டர் தான் வந்து இவளை வந்து கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ யார் இந்த ஜெர்மின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர், அந்த ஃபேமஸான ஆத்தரோட ஹஸ்பண்ட். ஸோ இவன் வந்து கன்வின்ஸ் பண்ணான் லைக் யாராலையும் இந்த நாவலை வந்து இந்த சீரீஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது அன்லெஸ் that person is you அப்படி சொல்லிட்டு வந்து சொல்றான். பிகாஸ் என்னோட ஒய்ஃப் வெரிட்டி வந்து உன்னோட புக்ஸை வந்து நீ இதுக்கு முன்னாடி எழுதின எல்லா புக்ஸுமே வந்து வந்து ரெட் பண்ணியிருக்கா. அண்ட் ஷீ நோஸ் லைக் உங்க 2 பேரோட இதுலயுமே வந்து ஒரு சேம் வைப் வந்து இருக்கு. நான் மட்டும் அதை வந்து ஃபீல் பண்ணல, என்னோட ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணா. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து இங்க சைன் பண்ணிடுறாங்க. இவளுக்கு வந்து இது வரைக்கும் வெரிட்டினா யாருன்னு தெரியும். பட் வெரைட்டியோட புக்ஸ் எதுவுமே இவ வந்து இது வரைக்கும் ரெட் பண்ணது கிடையாது. லைக் எதுவுமே வந்து இவளுக்கு வந்து தெரியாது.
ஸோ அதனால இவன் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு அந்த புக் வந்து இவன் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் வெரைட்டியோட பிளேஸை வந்து ஸ்டே பண்றது தான் வந்து இவங்களோட கான்ட்ராக்ட்ல இருக்கும். ஸோ இவளும் அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இருப்பா. ஸோ அந்த பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஓகே லெட் சி ஹூ வெரைட்டி இஸ், வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் ஷீ இஸ் இன் டு, ஐ மீன் ஷீஸ் பீன் ரைட்டிங் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து உள்ளக்க வந்து லைக் ஆன்லைன்ல வந்து அவளோட வெரைட்டி வந்து பாக்குறா. அதுல தான் வந்து தெரியுது வெரைட்டிக்கு வந்து 2 பொண்ணுங்க வந்து இருந்திருப்பாங்க, ட்வின்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இவளும் வந்து ரீசெண்டா அந்த வெரைட்டி கேரக்டர் வந்து ரீசெண்டா ஒரு கோமால வந்து இருக்கா, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இந்த மாதிரி இறந்து போயிருப்பான். சாரி கோமால வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல இருக்கும். Okay, let's see about her works, her novels, her this series அப்படி சொல்லிட்டு ஆடியோ புக்கா வந்து இதை கேட்டுட்டே வந்து அந்த வீட்டுக்கு வந்து போறா. நம்மளோட இன்ஸ்டிங்க்ட் வந்து எப்பயுமே போய் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவன் அந்த வீட்டு வாசல்ல இருக்கும் போது, அந்த வீட்டு வாசல்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து இட்ஸ் பங்களோ, ஐ திங்க் அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸ் அந்த மாதிரி இவளுக்கு வந்து ஒரு சில்ஸ் வந்து கொடுக்குது. அதை பார்த்தோன்னே இவளும் ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்து போறா. வீட்டுக்குள்ள போனா ஜெர்மி இவா, அதுக்கடுத்து ஜெர்மி அண்ட் வெரைட்டியோட அவங்களோட லாஸ்ட் சன். அவங்களுக்கு வந்து 3 பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை 2 பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் இப்போ இருப்பான். இவங்க 3 பேர் மட்டும் இருக்காங்க. ஸோ வெரைட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ்லாம் வந்து அவளோட இன்னும் ரைட்டிங் ரூம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம் வந்து அவங்களுக்கு அந்த வெரைட்டிக்கு வந்து இருக்கும். ஸோ இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மினி டூர் மாதிரி எல்லாத்தையுமே வந்து காட்டுறான். காட்டிட்டு வெரைட்டி பத்தி லைக் நம்ம அந்த ஆத்தராகவே நம்ம சேஞ்ச் ஆனோம், அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றத வந்து தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அந்த எலமெண்ட்ல வந்து ஒரு புக் வந்து எழுத முடியும். ஸோ அதனால இவ கிட்ட அந்த மேனுஸ்கிரிப்ட் அவளோட என்டையர் திங்கையுமே இவன் ஜெர்மி வந்து அக்சஸ் பண்றதுக்கு வந்து கொடுத்துறான், பெர்மிஷன் கொடுத்துறான். ஸோ இவன் வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு வந்து போயிடறான். ஸோ அது என்ன மேனுஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வெரைட்டியோட லைஃப், ஹூ வெரைட்டி இஸ், அவளோட என்டையர் லைஃப், அவள் வந்து ஆத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி அவளோட பர்சனல் லைஃப், அவள் அஸ் அ ரைட்டர், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு மேனுஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துறான். ஸோ இவளும் உட்காந்து வேற வேலை இல்லை எனக்கும் வந்து அப்படி சொல்லிட்டு like that's her job to to write that novel. She needs to know who verity is. ஸோ அதனால வந்து இவளும் ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து பார்க்குறா. வந்து போக 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 ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பேஜஸ்ல வந்து ஒரு நார்மல் கேர்ள், ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ரொம்ப ப்ரிட்டியா இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்து ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்ல, ப்ரிட்டியா இருக்க கேர்ள்ஸ்க்குன்னு இல்லை, ஒரு நார்மல் கேர்லி ஆட்டிடியூட் வந்து அவகிட்ட வந்து இருக்கு வெரைட்டி கிட்டக்க. பட் தட்ஸ் அ நார்மல் திங் ஸோ ஆனால் போக போக வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து இன்சேனா போகுது. லைக் இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மியை வந்து மீட் பண்ணுறது, ஜெர்மியும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறது, கரெக்டாக அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் மேக் அவுட் பண்ணுறது, அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் மேக்கிங்கு, தென் இவளுக்கு வந்து எப்படி ப்ரெக்னென்ட் ஆறா, இந்த என்டையர் திங்குமே அந்த மேனுஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து அட் ஸ்ட்ரெச்சா இவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் மேக் அவுட் வரைக்கும் நம்ம லோவன் கேரக்டர் வந்து இது பண்ணிருப்பான். இது எந்த பாயிண்ட்ல இன்சேன் ஆகும்னா அந்த மேனுஸ்கிரிப்ட் வந்து அதுவே அந்த மேனுஸ்கிரிப்டே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங்கோட இருக்கும். எல்லா ஆத்தர்ஸும் வந்து பாலிஷா வந்து அவங்களோட புக்ஸ் வந்து எழுதுவாங்க. பட் நான் வந்து அப்பெல்லாம் இது பண்ண மாட்டேன். லெட் மீ ஷோ இட் ரியல் டார்க்னஸ் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வார்னிங்ஸோட தான் இந்த புக்கே வந்து அந்த மேனுஸ்கிரிப்டே வந்து ஆக்சுவலா இருக்கும். இவன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு செகண்ட் வந்து ஓ மை காட் அந்த மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ அந்நியாயத்துக்கு வந்து விவிடா எழுதுன மாதிரி இவளுக்கு வந்து இருக்கும். அது வந்து பாக்குறப்போ மேன் அது வந்து ரொம்ப இன்சைனா இருக்கும். நமக்கு வந்து அந்த மேனுஸ்கிரிப்ட் பாக்குறப்பயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இவ வந்து இதுக்கு மேல ரொம்ப நேரம் வந்து அதை வந்து இது பண்ணிட்டே இருப்பா. தென் அதுக்கப்புறம் ஜெர்மி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. இவளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜெர்மி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இவளுக்கு நெக்ஸ்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் ஜெர்மியை பாக்குறப்பெல்லாம் இவளுக்கு வந்து மைண்ட்குள்ள வந்து இவளும் லைக் வெரைட்டியும் ஜெர்மியும் இருந்ததான் வந்து பிரெயின்குள்ள வந்து போகணும் அப்படி சொல்லிட்டு இவளுக்கு வந்து இருக்கும். அந்த இன்சேன் ஷிட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
வெரைட்டிக்கு வந்து ஃபேமிலி அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவுமே வந்து ஸ்ட்ராங் எதுவுமே கிடையாது. இவ ரொம்ப லவ் பண்ணி இந்த பர்சனுக்காக தான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இது பண்ணனா வந்து ஜெர்மிக்காக தான். ஜெர்மி கிட்டக்கே இவ அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. இவங்க 2 பேர் தான் வேர்ல்டு அந்த மாதிரி வந்து இவ இருப்பா நம்ம வெரைட்டின்ற கேரக்டர். ஸோ இவ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெக்னெண்டா இருப்போம். இவளுக்கு வந்து சேடா இருக்கும். லைக் அங்கேயே வந்து ஹவு குட் யூ பி சேட் அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து யோசிக்குவோம். ஸோ இவ வந்து சேடா இருப்பா வெரைட்டி. ஏன்னா வந்து இவளோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இவ்வளவு பிடிக்காம வேணுமா, இந்த பேபி வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துடும் அந்த மாதிரி யோசிப்பா. ஓகே, அது வந்து அடாப்டட் கிடா இருந்தா கூட ஓகே, இப்படி யோசிக்கிறது ஏதோ ஒரு ஆங்கிள் பாயிண்ட் இருக்குன்னு யோசிப்பான். அவளோட ஓன் சைல்டே வந்து அது பிரெக்னன்சியில் இருக்கப்போ இப்படி வந்து யோசிப்பா. அதை வந்து அபார்ட் பண்றதுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து பார்ப்பா. அதுக்கடுத்து அந்த ட்வின்ஸ் வந்து இவளுக்கு வந்து பிறக்கும். அது வந்து எவ்வளோ அது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 டார்க்கா வந்து இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அவ்வளவுதான் என்னால வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த 2 பேபிஸையுமே வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ வந்து ரொம்ப கொடூரமா ஒரு அம்மா வந்து இப்படிலாம் வந்து பண்ணுவாங்களா, ஒரு சீரியல் கில்லர் வந்து கொலை பண்ற மாதிரி வந்து இவளோட இந்த 2 ட்வின்ஸையும் வந்து இவ கொலை பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையுமே இவ பார்த்தக்கப்புறம் இவளுக்கு வந்து செம்மையா வந்து ஓலி ஃபாக் அப்படின்ட்டு ஆயிரும். இவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே அவளுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும். ஏதோ வந்து சீரியல் கில்லரோட வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வெரைட்டி வந்து ஸ்டில் ஷீஸ் யூனோ பிரீத்திங் தட். இவளுக்கு வந்து அது வந்து ஃப்ரீக் அவுட். அந்த மேனுஸ்கிரிப்ட் போக போக இவளுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் ஜெர்மியும் இவளுக்கு இப்போ வந்து லோவனுக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவளுக்கு அம்மா மட்டும் தான் இருப்பாங்க நீங்க. ஸோ லோவனோட பர்த்டே அப்போ இவ வந்து ரொம்ப பேத்தடிக்கா இருக்குது. இது எல்லாமே வந்து ஜெர்மிக்கு வந்து தெரியும். ஸோ இவளோட பர்த்டே அப்போ அவன் வந்து கேக்லாம் ரெடி பண்ணுவான். இவங்க 2 பேரும் கொஞ்சம் இன்டிமேட்டா இருப்பாங்க. லைக் அந்த ஹால் இது வந்து நான் வந்து ஒரு மேன்ஷன் சொன்னேன். ஒரு மெயின் ஸ்டார்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து 2 சைடு ஸ்டார்ஸ் வந்து இந்த மெயின் ஸ்டார்ஸோட கனெக்ட் ஆகுற மாதிரி வந்துருக்கும். அந்த மெயின் ஸ்டார்ஸ்ல இவங்க வந்து இங்கதான் ஹால் இருக்குன்னா அந்த ஹாலோட இது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் அந்த கேக் சாப்பிட்டுட்டு இங்க மேக் அவுட் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஜெர்மியும் நம்ம லோவின் கேரக்டரும். இங்க மேல மெயின் ஸ்டார்ஸ்ல வெரைட்டி வந்து நிப்பா அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். இவளுக்கு பார்த்தோன்னையும் அப்படியே உயிரே நின்று போன மாதிரி ஆயிடும். ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜெர்மி வெரைட்டி அப்படி சொல்லிட்டு வந்து கத்துவா. இவங்க மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்துட்டு ஜெர்மி என்ன ஆச்சு அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் வந்து நடக்கும். ஜெர்மி வந்து அதுக்கடுத்து இவகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா. இவளுக்கும் வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இது வந்து நான் லைக் என்ன ரீட் பண்ணேன், ஐ ரெட் இட் லைக் 2-3 years பேக் மேன். ஸோ அப்போ வந்து எனக்கு பார்த்தப்போ ஜெர்மி கேரக்டர் லைக் ஃப்ரம் வெரைட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த என்டையர் புக்மே வந்து வெரைட்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூ, வெரைட்டி அண்ட் லோவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போதும் ஜெர்மி வந்து ஒரு கிரீன் ஃபிளாக் அந்த மாதிரி தான். பட் while seeing it now எனக்கு வந்து ஜெர்மி வந்து அப்படின்னு தான் வந்து இருக்கு. ஐ டோன்ட் நோ, அது வந்து எனக்கு அதை சொல்றது கூட ஊன்ட்டு இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து நான் அது சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் இவ வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றா. இவ வந்து அவளோட குழந்தைங்களை இவ தான் வந்து கொலை பண்ணியிருக்கா. ஏன் கொலை பண்ணானா ஜெர்மி மேல இருக்கிற எக்ஸஸ் லவ்னால அவன் அவங்களோட பேபிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போயிடுவான். அவளை வந்து இனிமேல் லவ் பண்ண மாட்டான்னு இருக்கா. இது பண்ணா அந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த இன்சேன் லெவல் வந்து அப்படியே ஷோரப் ஆயிட்டே இருக்கும் அந்த மேனுஸ்கிரிப்ட்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மியாவா எப்படி எப்படி வந்து லவ் பண்ணா, அதுக்கடுத்து இவங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து மேரேஜ் பண்றானுங்க, அதுக்கடுத்து அந்த பேபி வந்தோடனே இவ எப்படி பிரெக்னென்ட் ஏன் பிரெக்னென்ட் ஆனேன்னு அதை அபார்ட் பண்றதுக்கு என்ன கிறுக்கு வேலை, நிறைய கிறுக்கு வேலை பார்ப்பா. அந்த கிறுக்கு வேலை பாக்குறது. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பேபி எப்படி கொலை பண்றா, எப்படி அலர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சும் ரொம்ப துடிக்க கொலை பண்ண. அந்த செகண்ட் பேபி எப்படி அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஆக்சுவலா வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கும். அந்த லேக்ல வந்து ட்ரவுன் பண்ண வச்சு அந்த செகண்ட் பேபி எப்படி இது பண்றா. அந்த இது வந்து அப்படியே அவளோட அந்த இன்சைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரி, இப்படிதான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து இது மேக்ஸ் ஆக சான்ஸே இல்லை, இதுக்கு மேல இது சோர் ஆக சான்ஸே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் வந்து இல்லை. ஸோ நம்ம
லோவன் இந்த ரைட்டர் கேரக்டர், இந்த நம்ம ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டும் அவ வந்து ஜெர்மி கிட்டக்கு போய் இதை வந்து சொல்லி ஆகணும். வாட் இஃப் அவ வந்து உண்மையிலேயே வந்து அங்கே உயிரோட இருந்தேன், லைக் நார்மலா வந்து மூவ் பண்ற மாதிரி இருந்து ஜெர்மி இல்லாட்டி இவளை வந்து கொலை பண்ணி இல்லாட்டி வந்து அந்த தேர்ட் பேபியை வந்து கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதனால இவ ஜெர்மி கிட்ட வந்து ஹெசிடேட் பண்ணிட்டே வந்து போய் சொல்லிடுவா. இவளுக்கு இன்னொரு சைடு வந்து ஜெர்மி நம்மள நம்பாட்டி என்ன பண்றது அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஷீ டெல்ஸ் தி என்டையர் ட்ரூத் டு ஹிம். லைக் அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே கேட்குறான். அவங்க 2 பேரும் அதுக்கு அடுத்து வந்து இவளை வெரைட்டியை வந்து இன்னும் லைக் அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இது வந்து நேச்சுரல் டெத் அந்த மாதிரி அவளை மர்டர் பண்ணிட்டு அது நேச்சுரல் டெத் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. ஓகே, இதுதான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எது கிடையாது. தட் இஸ் நாட் தி கிளைமேக்ஸ், மேபி தட்ஸ் தி கிளைமேக்ஸ். பட் கிளைமேக்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எண்டு தான் அதுக்கு மேல எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு இருக்கும். இப்பெல்லாம் வந்து ஒரு மதர், ஒரு விமனால யோசிக்க முடியுமா? ஹவு குட் ஷி திங்க் அஸ் அ மதர் டு கில் ஹர் ஓன் டாட்டர்ஸ்? அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து தோணும். பட் 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 அண்ட் அதுக்கு மேல ரொம்ப எப்படி சொல்றது, கில்ட் இருக்கிறதுல நம்ம எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இந்த நாவல் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும். கில்ட், ரெக்ரெட், லைக் இன்னும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்காது அந்த நாவல். லைக் எண்ட்ல வந்து லோவன் அண்ட் ஜெர்மி 2 பேருமே மேரேஜ் பண்ணிடுவாங்க. இவங்க லோவன் வந்து பிரெக்னென்ட் இருப்பா. திருப்பி அந்த ஹவுஸ்க்கு அந்த மேன்ஷனுக்கு வந்து இவங்க போகணும். அப்போ போறப்போ she finds a letter. ஸோ அந்த லெட்டர் வந்து ஜெர்மிக்கு வந்து எழுதியிருப்பா. அந்த லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மேனுஸ்கிரிப்ட் எல்லாமே இட் வாஸ் ஜஸ்ட் அன் ஐடியா ஃபார் மை புக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டர்ல வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட், தட்ஸ் தி எண்ட். இங்க வந்து மேனுஸ்கிரிப்ட் உண்மையா இல்லாட்டி இந்த லெட்டர் உண்மையா சொல்லிட்டு nobody knows. ஸோ இப்படிதான் வந்து இந்த நாவல் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கும். You could read it, but I would never suggest or recommend you to read it when you are mentally unstable like I am right now. இப்போ வந்து லைக் அந்த பீரியட்ல வந்து எனக்கு தெரியல நான் வந்து என்ன தைரியத்துல வந்து இதை எடுத்தான்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்கிட்ட வந்து no man, I don't have that much strength in my body or mind, or physically I'm not strong or emotionally I'm not strong அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் புக் இல்லாட்டி ஒரு மூவி இல்லைனா சீரீஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கா பார்த்தீங்கன்னா அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. நான் வந்து எமோஷ்னலி மென்டலி ஸ்டேபிளா இருக்கப்போ அதை வந்து பார்த்து என்னோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். நிவேதா நந்தினி ஷைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.